மக்களே, பிக் பாஸ் கொண்டாட்டம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எல்லாருமே அதான் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது. திவாகர் உள்ள வந்துட்டாரு பாத்தீங்களா? திவாகர் உள்ள வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அரோரா சின்க்ளர் உள்ள வந்திருக்காங்க. இதை தாண்டி வந்து அதிசயம்னு ஒருத்தரும் உள்ள வந்திருக்காரு. அதிசயமை நீங்க வந்து சுழல் சீரீஸ்ல பார்த்துருக்கலாம். சுழல் சீரீஸ்ல ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. ஸ்ரேயா ரெட்டியோட பையன் ரோல் பண்ணியிருப்பாரு. ஸோ முதல்ல திவாகர் தானே வந்திருக்காரு. திவாகர் வந்தோடனே ஒரு டான்ஸை போட்டாருங்க. அதாவது கூலி படத்தில் ஒரு டான்ஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டெப்பை போடுறேன்ற மாதிரி வந்தோடனே சேட்டையை ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இவர் உள்ள இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாருன்னு தெரியல. சந்தானம் படத்தில் ஒரு காமெடி வரும் பார்த்தீங்களா, இவன் இன்னும் என்ன பைத்தியக்காரத்தனெல்லாம் பண்ண போறானோ தெரியலையேன்ற மாதிரி அந்த மாதிரி தான் வந்தோடனே ஆரம்பிச்சிட்டாரு. சோஷியல் மீடியாவை பார்க்கும் போது இவருக்கு எதிராக பயங்கர நெகட்டிவிட்டி இருக்கிறது தெரியுதுங்க. இவனை எதுக்கு கூப்பிட்டீங்க, இவன்லாம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த கருத்து டோட்டலாக மாறுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஏன்னா கூல் சுரேஷ் விஷயத்தில் அதுதான் நடந்தது. ஸோ திவாகர் விஷயத்தில் அது நடக்குமா, இல்லைனா இப்போ இருக்க நெகட்டிவிட்டியை விட இன்னும் நிறைய நெகட்டிவிட்டியை சம்பாரிச்சுட்டு இவர் போவாரான்றது தெரியல. பிசிக்கல் டாஸ்க்லாம் இவர் நல்லா பண்ணிடுவாரான்ற மாதிரி சில கேள்விலாம் இருக்கு. போக போக தான் அந்த விஷயம் நமக்கு தெரியும். தொடர்ச்சியாக அப்டேட்டை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.